எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் அவங்க. அதே மாதிரி டாக்டர் மாலாமா அவங்க காமர்ஸ், அதில் பிஎடு, அவங்க டாக்டரேட் பிஹெச்டி வேறு பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட காலேஜ் டிஆர்பியும் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆரோக்கிய சுசிலா அவங்க ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி மனோன்மணி எம்ஏ இங்கிலீஷ். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராக்கு இருக்கிறாங்க, அவங்க காமர்ஸ். பழனீஸ்வரி அப்படிங்கிறவங்க அவங்க இங்கிலீஷ். ஸோ தொடர்ச்சியாக நம்ம படிக்கக்கூடிய பாடம். ஸோ ஆல்ரெடி நம்ம சைக்காலஜியில் ஒரு லெசன் அப்படிங்கிறத படித்து வச்சுருக்கிறோம். இதுதாங்க சிலபஸ் 1. அதாவது நமக்கு யூனிட் 1ல் சிலபஸ் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இதுதான். நீங்கள் டிஇடிக்கும் இதுதான் இருக்குது, நமக்கு காலேஜ் டிஆர்பிக்கும் இதுதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காலேஜ் டிஆர்பிக்கும் இதுதான் இருக்குது, முக்கியமானது பிஜிடிஆர்பி. ஸோ கால்ஃபார் அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் எக்ஸாம்ஸில் வருது, நவம்பரில் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதிகபட்சமாக நமக்கு நவம்பரில் வாட்ஸ்அப் வராது, நவம்பர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டாக்டர் மாலா மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? மனோன்மணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஞாபகம் இதுதான் நம்ம சிலபஸுக்குள்ள. அம்மா இது வரைக்கும் சுசீலா இருக்கீங்களா? சுசீலா எம்ஏ இங்கிலீஷ். ஆமாம், ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் சைக்காலஜி போயிருக்கு. இதுதான் முதல் யூனிட். இன்னைக்கு தான் முதல் யூனிட் ஆரம்பிங்க. முதல் யூனிட்டை நம்ம படிக்கும்போது நல்லா பார்க்கணும். ஸோ சிலபஸ் எழுதிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். படிக்க நம்ம என்ன சொல்கிறோன்றதை பார்த்துக்கணும். என்ன சார் அப்படின்னு சொல்லுது ரிசர்ச் மெத்தடாலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாட தலைப்பு அப்படின்னு கேட்டால் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். தமிழில் அதுக்கு பேர் முன் தொடக்க கல்வின்னு சொல்லுவோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாவே முன் தொடக்க கல்வி. அப்போ முன் தொடக்க கல்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தெரியும். எங்க நான் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் கிளாஸ் நம்ம ஹூ இஸ் அவர் அட் பிரசன்ட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? கொஞ்சம் குயிக், வேகமா. ஆமா, இந்தியாவுக்கு தர்மேந்திர பிரதான். இந்தியாவுக்கு தர்மேந்திர பிரதான் அவர் தான் என்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, தமிழ்நாட்டுக்கு யாரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்? தங்கம் தென்னரசா? யாருமா அது? கோவி செழியன். யாரு? ஆரோக்கிய சுசிலாவா? மாற்றி சொல்லிட்டீங்களா? இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. கோவி செழியன் நம்ம இந்தியாவினுடைய யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவி செழியன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம தமிழகத்துக்கு. கோவி செழியன். அதே மாதிரி யார் சொல்லுவா? தமிழகத்தினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது யார்? அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. எஸ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே மினிஸ்டர் பேரை தெரிஞ்சு வச்சுங்க, மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம ஸ்கூல்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு யாரும் சொல்ல முடியுமா? தமிழகத்தில் எத்தனை அரசு சட்டக்கல்லூரி எத்தனை இருக்கு தெரியுமா? 15 சார். 15. அந்த 15வது சட்டக்கல்லூரி எங்கு அமைய பெற்றுள்ளது? காரைக்குடி சார். காரைக்குடியே தான். ஸோ படிக்கலாம். இது ஒரு இனிஷியேட்டிவ்காக நான் ஃபர்ஸ்ட் கேள்விகள் கேட்டேன். நோட்ஸ் எடுக்கணும், திரும்ப கேட்கணும். ஒரு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் சைக்காலஜியில். அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இன்னைக்கு நம்ம யூனிட்டுக்குள்ள போகிறோம், ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள போகிறோம். இதான் டிஆர்பி பிஜிஸ்டுக்கான முதல் பாடம், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாவே எந்த வயதுக்கு உட்பட்டது நோட்ஸ் தான் எடுக்கணும், கதையெல்லாம் எழுதக்கூடாது. இது 3 to 6. நான் ரவுண்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நோட்ஸ் எடுங்க. அப்போ என்ன சார்னா 3 to 6 வயது குழந்தைங்க, 3 to 6 வயது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்விக்கு பேர் தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இதுக்கு பேர் முன் தொடக்க கல்வி. இது எத்தனை வருஷம் சார் இதோட கல்வி இருக்குன்னா 2 அல்லது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2 to 3 years. 2 அல்லது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத இதோட கல்வியோட காலம். அப்போ இதைத்தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சொல்றோம். நம்ம கிண்டர் கார்டன் சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல, நர்சரின்னு வச்சுக்கிறாங்கல்ல, பேசுங்க. ஆமா சார். அதுதான் அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தொடக்க கல்வி அப்படின்னாவே 3 to 6 வயது. ஸோ காலம் அப்படின்னு கேட்டால் 2 அல்லது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது. ஸோ அந்த கல்வி கற்றல் அப்படிங்கிறது. இதில் நம்ம நாட்டில் எந்த வருஷம் இது பொதுவாக இந்தியாவில் எத்தனை அப்படின்னு பார்த்தா 2.5 to 5, 2.5 to 5. ஒட்டுமொத்த உலகத்தில் தான் 3 to 6. ஒட்டுமொத்த உலகத்தில் 3 to 6. நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 to 5 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 2 to 5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம் நாட்டோட வயது வரம்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நர்சரி பள்ளிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டர் கார்டன் பள்ளிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாண்டிசாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் ஒரு அடிஷனல் கொஸ்டின் வைக்கிறேன், எஸ் ஆர் நோ, லேட்டாலாம் பார்க்கக்கூடாது. கிண்டர் கார்டன் அப்படின்னாவே யாரு அதோட ஃபாதர்? தெரியாது, நேரத்தை எடுக்கக்கூடாது. ப்ரொபேலுங்க. கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்னாவே ப்ரொபேல் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கணும். ப்ரொபேல் அப்படின்னு சொன்னாவே ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்க எடுத்துக்கணும்.
கிண்டர் காட்டன் அப்படின்னு சொன்னாவே அவங்க ப்ரொபேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மாண்டிசாரி அப்படின்னு சொன்னாவே அவங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் இட்டாலிக்காரங்கன்னு எடுத்துக்கணும். மாண்டிசாரினாவே இட்டாலி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுக்கிறீங்களா மாலாமா? டாக்டர் மாலாமா? எஸ் சார், எஸ் சார். எஸ். கிண்டர் காட்டன் அப்படின்னாவே அவங்க எந்த ஊருக்காரங்க? அந்த அவங்க பேர் என்னம்மா? ப்ரொஃபைல் அவங்க வந்து ஜெர்மனிக்காரங்க. ஆமாம், ப்ரொபேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஜெர்மனிக்காரங்க. ஸோ மாண்டிசாரி அப்படிங்கிறவங்க இத்தாலிக்காரங்க. உங்களுக்கு வேணா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரவாமா மாலாமா அண்ட் எல்லாருக்கும்? ஓகே சார், சொல்லுங்க சார். நம்ம மா இலை இருக்குல்லம்மா, எஸ் சார். இந்த கதை கேட்கணும், நல்லா கதை கேட்கணும். நம்ம வந்து கதை கேட்குறதெல்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் பாட்டிமார்கள்லாம் கதை சொல்லும்போது வைக்கும்போது இந்த பேர பேத்திக்கெல்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எஸ் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் கிளாஸ் கவனிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். நெஸ்டில் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் பேர் நெஸ்டில் ஏர். நெஸ்டில் ஏர்னா என்ன மனோன்மணி? இங்கிலீஷ் எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் சொல்லுங்க. நெஸ்டில் ஏர்னா என்ன? தெரியலையே சார். ஆட நெஸ்டில் ஏர்னா அப்போ நான் சொன்ன அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் தான். என்னடா சொல்ல போகிறாங்கன்னு அப்படியே ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக க்யூரியாசிட்டியோட அப்படி காதை வச்சு கேட்குறது. சொல்லுங்கள் கதை சொல்லுவாங்கல்ல அப்படின்னு அது மாதிரி கேட்குறது. அப்போ மா இலை அப்படின்னு சொல்லக்கூடியதை பூஜைக்கு கொண்டு போகிறாங்க. மா இலையை பூஜைக்கு கொண்டு போவோம். இப்போ பொங்கல் அப்படிங்கிற வரும்போது எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோன்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த பூ இருக்குல்ல, அது என்ன பூ? மார்கழி பூவா? அந்த பூவு மா இலையெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மாதிரி வீடுகளில் ப்ளஸ் நம்ம வேலை செய்கிற இடங்களில் வாகனங்களில் அப்படிலாம் வைப்பாங்க பூஜைக்கு. மா இலை பூஜை. அப்போ மா இலைனா மாண்டிசாரி இத்தாலி, பூஜை அப்படின்னு சொன்னால் ப்ரொபேல் அண்ட் ஜெர்மனி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஞாபகம். இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க? கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்னாவே ப்ரொபேல் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்க. மாண்டிசாரி அப்படின்னு கேட்டாவே இத்தாலி எடுத்துக்கிறணும், முக்கியமானது. அதுக்கப்புறம் அங்கன்வாடினா உங்களுக்கு தெரியும், பால்வாடி அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் 2 to 5 வயசுக்குள்ளே முடிச்சிடணுன்றாங்க. சரி, தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மேல்நிலை பள்ளியில் தான் மாண்டிசாரி பள்ளி இயங்குகிறது. இப்போ எல்லா ஊர்களையும் இருக்குது. முத மாண்டிசாரி பள்ளின்னு சொன்னால் இங்கே தான் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் கல்யாணம் அப்படிங்கிற மேல்நிலை பள்ளியில் ஒன்லி ஃபார் மாண்டிசாரி அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளி அப்படிங்கிறது ஆரம்பித்தேன். ஸோ நான் ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. மாண்டிசாரி நம்ம இந்தியா வந்திருக்கிறாங்க, அவங்க இத்தாலியிலேருந்து இந்தியா வந்திருக்கிறாங்க. அந்த மாண்டிசாரி இந்தியா வந்த ஆண்டு தெரியுமா? அது 1940 50 1940 to 50 தெரியாது சார். தெரியாது. யாருக்கா இல்லை மாலாமாவுக்கு தெரியல. வாட் அபவுட் அதர்ஸ்? வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கா? தெரியாது சார். தெரியாது. 1944. இப்போ தெரிஞ்சிருச்சா? கிளாஸில் இருக்கீங்களா? நான் இருக்கேனா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கேனா? 5 மணிலேருந்து இதே இடத்துல இருக்கிறேன். என்னாச்சுமா? கிளாஸில் இருந்தால் எஸ் சார் சொல்லுங்கள், இல்லைனா நோ சார் சொல்லுங்கள். கிளாஸ் கட் ஆயிடுச்சோ? சாரி கிளாஸ் கட் ஆயிடுச்சு. இருங்க, அப்படி நான் நினச்சிட்டு வரேன். அப்போ மாண்டிசாரி அப்படிங்கிறவங்க யார்? இப்போ மாண்டிசாரி அப்படிங்கிறவங்க அவங்க இத்தாலி நாட்டை சார்ந்தவங்க. ப்ரொபேல் அப்படிங்கிறவங்க அவங்க அவங்க வந்து ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இருக்கும். கிளாஸ் கட் ஆயிடுச்சோ? கிளாஸ் கட் ஆயிடுச்சு போல. எங்க ஆரோக்கிய சுசீலாவுக்கு நான் ஒரு அடிஷனல் கொஸ்டின் வைக்கிறேன். என்ன கொஸ்டின் சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்கன்னு சொன்னோம்ல, இந்த ஜெர்மனியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார், மிக முக்கியமான தலைவர். அவர் யாரு? இருந்தவர் யாரு? வரலாறு அவருடைய பேரை தான் சொல்லும். ஜெர்மனினாவே இவர் தான் சொல்லுவோம். கிட்லர் அப்படின்னு சொன்னாவே எதோடு சம்மந்தப்படுறாரு? நாசிச கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஜெர்மனிலேயும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து தொடர்புக்கு வருவார். அவர் யார் முக்கியமான தலைவர்? இத்தாலியில முக்கியமான தலைவர் யார்? முசோலினி அப்படிங்கிறவர். ஆக்சுவலா வந்து முசோலினி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் எந்த கோட்பாட்டோட தொடர்புடையவர்? பாசிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நாசிசம், பாசிசம். அது ஜெர்மனி, இது வந்து இத்தாலி அப்படிங்கிறது. இத்தாலியோட கேபிட்டல் சிட்டி எது? ரோம் அப்படிங்கிறது எந்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது? ரோம் அப்படிங்கிறது எந்த நகரம் என்று அழைக்கப்படுது? யாருக்கும் தெரியலையா? 7 குன்றுகளின் நகரம். நான் இருக்கேன். கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்லை கட் ஆயிடுச்சா?
கொஞ்சம் கிளாஸில் பேசிகிட்டே வாங்க. 7 குன்றுகளின் நகரம் ஜிகேவும் இருக்குது உங்களுக்கு. பிஜிடிஆர்பிக்கு 10 கேள்விகள் அப்படிங்கிறது ஜிகே இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ நம்ம 110 அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அவங்கவுங்க சப்ஜெக்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொடுக்குறேன். எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி, தமிழ், ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் இருக்குங்க. ஸோ அப்பப்போ நடத்தும்போது வைக்கும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம், படிச்சுங்க. அப்போ நம்ம நாட்டில் முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொன்னாவே ஏஜ் என்ன? 2 to 5ங்க. தமிழ்நாட்டில் முத மாண்டிசாரி ஸ்கூல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எழுதி வச்சுங்க. இந்த முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்ன சார்? இந்த முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக ஒரு 5 விதமான நோக்கங்களை உள்ளடக்கியது. இதில் கேட்பாங்க. ஸோ முன் தொடக்க கல்வின்னு சொல்லப்பட்ட இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து 5. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட உடல் நலம் தான், ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஃபஸ்ட்டு அதோட உடல் நலம் தான், ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஞாபகம் வச்சுக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஸோ யார் தமிழ்நாட்டுக்கு ஹெல்த் மினிஸ்டர்? தமிழ்நாட்டுக்கு ஹெல்த் மினிஸ்டர் யாரு? மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கு ஹெல்த் மினிஸ்டர் யாரு? ஜேபி நட்டா அவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுசீலா இருக்கீங்களா? நியூ ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்ண சுசீலா. நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே. அப்போ குழந்தைகளோட உடல் நலம் தான் முக்கியம், ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிற. 2வது வந்து சோசியல் வெல்த், அதாவது சமூக நலம், சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற 2வது. இதெல்லாம் ஒரு முக்கியமான நோக்கம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? 2 to 5 வயசு உள்ள பிள்ளைங்க இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுன்றான். குழந்தைங்களோட உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய சமூக நலம் அப்படின்னு சொல்லுடைய சோசியல் வெல்ஃபேரில் கவனமாக இருக்கணும். அறிவு வளர்ச்சி, மென்டல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை. அறிவு வளர்ச்சி, அறிதிறன் வளர்ச்சினாவே பியாஜே எடுத்துக்கணும். அறிதிறன் வளர்ச்சினாவே பியாஜே, அவரை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவரை பற்றிலாம் டீட்டெயில் படிக்க போகிறோம். அறிதிறன் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சிங்கிறது தான் 3. 4 வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்ல. மென்டல் சைக்காலஜியோட ஃபாதர்னாவே யார் அடிப்பீங்க? சிக்மண்ட் ஃப்ராய்ட். மென்டல் அப்படின்றதால சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்காலஜியில் என்ன ஃபாதர் என்று அழைக்கப்படுறாரு? பகுப்பாய்வு இல்லைங்களா? எஸ். அனாலிட்டிக்கல் சைக்காலஜி, அதாவது மென்டல் அனாலிட்டிக்கல் சைக்காலஜி. எஸ். அதே மாதிரி 4வது பாயிண்ட் மென்டல் ஹெல்த்னு பார்க்குறோம். 5 வந்து உணர்வுகளின் நலன், உணர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சென்சாரி மோட்டார்ஸ், அதோட நலன். இந்த 5 விஷயங்கள் தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இதில் கேள்வி எப்படி கேட்கலாம்னா, பின் வருவனவற்றுள் முன் தொடக்க கல்வியின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்கலாம். அல்லது பின் வருவனவற்றுள் முன் தொடக்க கல்வியின் நோக்கம் எது அப்படி சொல்லி கேட்கலாம். அப்போ 5 நோக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். 1 ஃபிசிக்கல், 2 சோசியல், 3 மென்டல், 4 வந்து மென்டல் டெவலப்மெண்ட், இன்னொன்று மென்டல் ஹெல்த்து, அப்புறம் சென்சாரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெல்த். எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சைக்காலஜியில். நமக்கு ரவீந்திரநாத் தாகூர்னாவே அவருடைய ஐடியாலஜி என்னன்னு கேட்பாங்க. எஜுகேஷன் ஐடியாலஜி என்னன்னு கேட்டால் நேச்சுரலிசம். அவரோட ஐடியாலஜி கேட்டாங்கன்னா நேச்சுரலிசம், இயற்கை தான் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம ரவீந்திரநாத் தாகூரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எங்க சொல்லுங்க பார்ப்போம். யார்? மனோன்மணி சொல்லுங்க. ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு லிட்ரேச்சரில் வருவார். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவார். ஏன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கான நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறத கம்போஸ் பண்ணி கொடுத்தவரே அவர் தான். நம்ம லிட்ரேச்சருக்கு முதல் நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். இந்தியாவில் முதல்ல நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்தது லிட்ரேச்சருக்காக அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு 1913. அது எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால், த மார்னிங் சாங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பக்தி பாடல்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பக்தி பாடல்கள் மார்னிங் சாங்ஸ் அப்படிங்கிறது கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவலுக்காக. இப்போ கீதாஞ்சலிங்கிற நாவலுக்காக ராக்கு சொல்லுங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவலுக்காக யார் வாங்கி கொடுத்தா? ராக் இருக்கீங்களா? இப்போதானே என்னாச்சு? நான் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போதானே சொன்னேன். ரவீந்திரநாத் தாகூர் 1913 முதல் நோபல் பரிசு இந்தியாவுக்கு. ஆமா, அந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல்ல மலமம். ஞாபகம் இருக்கா? அவர் வந்து முதல்ல ஒரு சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பார். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்க? எஸ். அது வந்து 1920 மாறிடுச்சுல. அது வந்து ஆமா 1921 சாந்தி நிகேதன் அப்படின்றது இருப்பாங்க.
1921 சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது. சரிங்களா? சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது முக்கியம். சாந்தினாவே அமைதின்னு அர்த்தம், அமைதியின் உறைவிடம். நிகேதன்னா உறைவிடம்னு அர்த்தம். சாந்தி நிகேதன்னா அமைதியின் உறைவிடம். அதுதான் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமாக மாறுச்சு. விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம், வேர் இட் வாஸ் லொக்கேட்டட்? பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரியா? அது ஆரோவில் அப்படிங்கிறதுல வந்து அது ஆசிரமம். அது யாரோடதுன்னு சொன்னால் நம்ம இவரோடது. யாரு? தீவிர கல்கத்தா சார். ஆக்சுவலாக வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. ஆமாம். எது சார்? விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகம். அது அப்போ இப்போ வந்து அண்டர்டேக்கன். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் 2.5 வயசில் ஒரு கற்பனை குழந்தை அப்படிங்கிறது. அவர் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் இப்படி தான் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி எடுத்தார். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாருன்னா, அந்த ஆண் குழந்தைக்கு காபூலி வாலா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாங்க. காபூலி வாலா. உங்களுக்கு மெட்டீரியலும் ரீச் ஆகுதுல? ஆடியோ கிளியரா இருக்கா? இல்ல சவுண்ட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நோ சார், கிளியர் சார். ஓகேங்க. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் காபூலிவாலா அப்படிங்கிற அவர் பேர் வைக்கிறார். 2.5 வயதான ஆண் குழந்தைக்கு காபூலிவாலா அப்படிங்கிற சிறுகதையில் காபூலிவாலாங்கிற சிறுகதை ஷார்ட் ஸ்டோரி, அதுல அவருக்கு மினிங்கிற பேர் வைக்கிறார். மினி, ஆண் குழந்தைக்கு பேர் மினி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அதில் அவருடைய அறிவு வளர்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நான் 1944 சொன்னேன்ல, ஒரு சின்ன திருத்தம். 40லே வந்துட்டாங்க அந்த அம்மா. மாண்டிசாரி இந்தியா வந்த ஆண்டு எது? 1940. இந்தியாவிற்கு வருகை தந்து பல நகரங்களில் மாண்டிசாரி பள்ளிகளை நிறுவினார். அவர் சொல்லிக் கொடுத்த ஆரம்பிச்சு கொடுத்த பள்ளிகள் தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்குறோம். 19 அப்படிங்கிறது 40. ஏன் இந்த 1944 குறிப்பிட்டனா, அது சார்ஜென்ட் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்குது. அது வந்து ஒரு ரிப்போர்ட்டுங்க, சார்ஜென்ட் ரிப்போர்ட். எந்த வருஷம்? 1944. அந்த சார்ஜென்ட் அறிக்கையின்படி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து நர்சரி பள்ளிகளை அப்படிங்கிறது தொடங்குச்சு. அவங்க தான் முத வந்து என்ன பண்ணாங்க? அறிவிப்பு கொடுத்தாங்க. நீங்கள் இந்த நர்சரி பள்ளிகளை தொடங்கிக்கலாம். பிரைமரி அண்ட் நர்சரின்னு சொல்லி பார்க்குறீங்களா? சின்ன எல்லா ஊர்லேயும் பார்ப்பீங்க. இப்போ பூரா அந்த கிட்ஸ் ஸ்கூல்னு சொல்லி மாடர்னாக போயிட்டு இருக்கு. கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா சார். ஓகே. அப்ப அதுக்கு முத அந்த கிட்ஸ் ஸ்கூல்னு சொல்லப்படி நர்சரிங்கிற ஸ்கூலுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட்? சார்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1944 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இயரப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். டைம்லைன் படிச்சுட்டே வாங்க, டைம்லைன் போட்டு படிக்கணும். ஏன்னா அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். இவரும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல முக்கியமான ஒருவர். என்னமா பேசுங்க, யாரோ பேசுங்க. அப்துல் கலாமா? இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கிறது யாரு? பழனீஸ்வரி. அப்துல் கலாம் சொன்னதுல இது சிவ்கரா சொன்னது. அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதிலே, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து சிவ்கரா, ஆங்கில எழுத்தாளர் சிவ்கரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். உங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற புத்தகத்தில். இந்த புத்தகத்தில் யூகேட் கொடுத்துட்டு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? உங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாருக்கும் திறமைகள் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரே மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஏபிஜே அப்துல் கலாம். கனவு காணக்கூடிய கனவு காணுங்கள், அப்புறம் இந்த அதோட முயற்சியில் இறங்க, வெற்றி பெறுங்கன்னு சொன்னார். தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது கனவு. இதுதான் ஏபிஜே அப்துல் கலாம். விஷன் 2020 அதெல்லாம் ஏபிஜே அப்துல் கலாம். பழனீஸ்வரி புரிஞ்சா? ஓகே. இப்போ 1944 அப்படிங்கிறதுல சார்ஜென்ட் அறிக்கை என்ன சொல்லுச்சு பழனீஸ்வரி? நர்சரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, நர்சரி ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுச்சு. எழுதிக்கங்க, அடுத்த எழுதிச்சுங்க. புரப்பேல் நான் சொன்னேன்ல, புரப்பேல் அப்படின்னு சொன்னவன் எதோட ஃபாதர்னு சொன்னோம்? ஃபவுண்டர் கிண்டர் கார்டன். புரப்பேல் அப்படின்னு சொன்னாவே ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சு. புரப்பேல் எந்த ஊருக்காரங்கன்னு சொன்னோம்? ஜெர்மனி. எஸ். மாண்டிசாரி எந்த ஊருக்காரங்கன்னு சொன்னோம்? மாண்டிசாரி வந்து இட்டாலி அப்படின்னு சொன்னோம். இப்ப பாருங்க, முக்கியமா இந்த குழந்தை மைய கல்வின்னு சொல்லுவாங்க, சைல்டு சென்ட்ரிக்
சைல்டு சென்ட்ரிக் எஜுகேஷன் ஆர் எஜுகேஷனலிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒருத்தர் ப்ரொபேல், இன்னொருத்தர் மாண்டிசாரி, இன்னொருத்தர் ரூசோ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொபேலுக்கு அப்புறம் மாண்டிசாரிக்கு அப்புறம் ரூசோ, இவங்க 3 பேர் தான். இந்த நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படி சொல்லி படிச்சிருப்பீங்க. நெகட்டிவ் எஜுகேஷன்னாவே எதிர்மறை கல்வி. எதிர்மறை கல்வினாவே யாரு? ரூசோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, டி ஸ்கூலிங்னா பள்ளி இல்லா கல்வி, ஸ்கூலே இருக்கக்கூடாதுங்க. டி ஸ்கூலிங் யாரு சார் பள்ளியில்லா கல்வி? பள்ளியில்லா கல்வின்றது இவான் இலிச். சுவர் இல்லாத, ஆமா, ஸ்கூலே இருக்கக்கூடாதுங்க, ஸ்கூலே இருக்கக்கூடாது. இவான் இலிச் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்க நம்ம சொன்னோம், அதாவது வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறதுனுடைய அந்த உணர்வு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? இதைத்தான் நீங்க நடத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் அவரு? நேத்தானே பார்த்தோம் கடைசி கிளாஸ்ல. குரோ. சரி, கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? படிங்க, நல்லா கேளுங்க. குரோ ஒரு பேர். சரி, அப்ப புறப்பெயல், மாண்டிசாரி, ரூசோ ஆகியோர் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள். கேள்வி எப்படி கேட்கலாம்? பின் வரும் குழந்தை மைய கல்வியோடு தொடர்பு இல்லாதவர்கள் யார் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இதுல புறப்பெயல், மாண்டிசாரி, ரூசோ அந்த மாதிரி என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா இடையில யாராவது ஒருத்தரை பொத்து விட்டுருவாங்க. இப்ப யாரு அப்படின்னு சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுத்துருவாங்க. அப்ப யார் அடிக்கணும்? சிக்மண்ட் ஃப்ராய்டு அடிக்கணும். அப்ப தேசிய கல்விக் கொள்கை எழுதி வச்சுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, NEP அப்படின்னு சொன்னாவே 1986, 1986. இவங்க என்ன சொல்றாங்க? மழலையர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்திற்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது சும்மா புரிச்சு வச்சுக்க. மழலையர் கல்விக்கு பத்தி சொல்லி இருக்குதா 1986ன்னு கேட்டா எஸ், மழலையர் கல்வியோட சொல்லுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 1986ன்னு சொன்னாவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி செட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டுதான் தெரியுமா? 1986 மேம் ஞாபகம் இருக்கா? செட்டில் 1986 கேட்டிருந்தாங்க. செட் எக்ஸாம் ஞாபகம் இல்லையோ? எத்தனை யூனிவர்சிட்டி வந்து எத்தனை கொண்டு வந்தாங்க? முதல்ல UG 3 வருஷ திட்டத்தை யார் கொண்டு வந்தான்னு கேட்டிருந்தாங்களா சார்? இல்ல, 1986 எதுல கேட்டிருந்தாங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. 1986 கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு சொன்னா என்விரான்மெண்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, சரிங்களா, வருஷம் என்விரான்மெண்ட் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுற அந்த வருஷம் 1986ங்கிறது. சுற்றுச்சூழல் அந்த பாதுகாப்பு சட்டம் 1986 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ரைட். அப்போ ICDS அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த ICDS யாராவது எக்ஸ்பென்ஷன் தெரியுமா? வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ICDS? இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். யார் சொல்றது? யார்? மனோன்மணி. அதான் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அங்கன்வாடிகள், இந்த பால்வாடின்னு சொல்றோம்ல, அங்கன்வாடிகள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் உருவாயிருக்கு. ICDS அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரீ பிரைமரி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்க மூவ் ஆகிறோம்னா பிரைமரிக்கு மூவ் ஆக போறோம். ப்ரீ பிரைமரினா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா? ப்ரீ பிரைமரினாவே வேர்ல்டுல எந்த ஏஜ் குரூப்? 2 to 5 இல்ல, 3 to 6. வேர்ல்டுனாவே 3 to 6. வேர்ல்ட் லெவல்ல 3 to 6 சார். இந்தியான்னு எடுத்துக்கிட்டா தான் 2.5 to 5. இந்தியான்னு எடுத்துக்கிட்டா தான் 2.5 to 5. அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா மாண்டிசாரி எப்ப தமிழ்நாடு வந்தாங்க? 1940 சார். 1940. சார்ஜென்ட் அறிக்கைனாவே எந்த வருஷம்? 1944. 4 வருஷம். சார்ஜென்ட் அறிக்கை 1944. சோ சார்ஜென்ட் அறிக்கை 1944 எதை உறுதிப்படுத்தியது? நர்சரிங்கிறத உறுதிப்படுத்தி. நர்சரி. அப்ப ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்னா யார் அடிப்பீங்க? ப்ரொபேல் அப்படி சொல்றாங்க. இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த வளர்ப்பு அந்த மாதிரி குழந்தை, அவங்களுடைய அந்த கனவு குழந்தை பேர் என்ன? மினி அப்படிங்கிறது. அவர் எந்த சிறுகதையில அதை குறிப்பிடுறாரு? காபூலிவாலா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். காபூலிவாலா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம அடுத்து மூவ் ஆகுறது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து பிரைமரி எஜுகேஷன் மூவ் பண்றோம். இது யூனிட் நம்பர் 1, எஜுகேஷன் சைக்காலஜி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் TET அண்ட் TRB. அண்ட் ஆல்சோ நமக்கு முக்கியமாக கேட்பாங்க செட்டில் நெட்டுக்கும் கூட. ஸோ தொடக்க கல்வி அப்படின்னு பார்க்குறோம், பிரைமரி எஜுகேஷன். இந்த பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாவே அதோட ஏஜ் குரூப் கேட்டாங்கன்னா 1 to 5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னாவே 1 to 5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இங்கே தான் 3R அப்படிங்கிறது கற்றுத்தரப்படுகிறது முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஒரு போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் ட்ரிபிள் ஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிறது நம்ம ரீடு ரிவைஸ் ரீகால்னு சொல்லுவோம். இங்கே என்ன சார் ட்ரிபிள் ஆர்னா இந்த LSRWல சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ரைட்டிங், அடுத்து வந்து ரீடிங். கேட்குறீங்களா, இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஆமாம், ரீடிங் சொல்லுங்க. ஸ்பீக்கிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் சார். என்னம்மா லிசனிங் கிடையாது, அது வேற. அது LSRW, அது வேற. LSRWனா தான் நீங்கள் சொல்கிற லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது LSRW. ட்ரிபிள் ஆர் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ரைட்டிங், அதில் ஆறு வருதான்னு பார்த்துங்க. ரீடிங், ரெண்டு வந்து ரீடிங். மூன்றாவது வந்து அரித்மேட்டிக் கணிதம் செயல்பாடுகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், LSRWனா தான் லிசனிங், ஸ்பீடிங், ரீடிங், ரைட்டிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணப்படும். LSRW லிசனிங், ஸ்பீடிங், ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணப்படும். இது பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழக அரசில் இந்திய அரசு என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கா தெரியுமா? புதிய கல்விக் கொள்கை எந்த வருஷம்? 2020 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 2020 அப்படிங்கிறதா நியூ எஜுகேஷன் பாலிசி அட் பிரசன்ட். 2020 புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்தாங்க, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது. மும்மொழி கொள்கைனா என்னென்ன லாங்குவேஜ்? ஹிந்தி சார், தமிழ். அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொன்னாங்க. மும்மொழி கொள்கை. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. கேரளான்னு எடுத்துக்கிட்டால் ஸோ மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் அது வந்து மற்ற மாநிலங்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அடுத்து வரக்கூடியது இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வின்னு சொன்னாவே எந்த தலைவர் அடிக்கலாம் தெரியுமா? இடைநிலை கல்வி வாரியத்தை அமைச்சவர் யார் தெரியுமா? இடைநிலை கல்வி வாரியம்னா இவர் தான் அடிக்கணும். யார் அடிப்பீங்க? தெரியாது, கொஞ்சம் குயிக் அடிங்க. நேராயிட்டு தெரியாது. இடைநிலை கல்வின்னு சொன்னாவே 1953 எடுத்துக்கணும். இடைநிலை கல்வின்னு சொன்னாவே 1953. யாரு சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமானவர் லக்ஷ்மண முதலியார். 1953 லக்ஷ்மண முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த மாதிரி இருக்கிறது. லக்ஷ்மண முதலியார் எடுத்துக்கிறீங்களா? எழுதிட்டீங்களா? இந்த தான் ஹை ஸ்கூல்னு சொல்லுவோம். இடைநிலை கல்வினாவே ஹை ஸ்கூல் ஆர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. SSLC அந்த அடிப்படையில் தான் SSLCன்னு பேர் வச்சான். SSLC அப்படின்னு சொன்னாவே ஸோ செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற செகண்டரியிலேருந்து ஒரு லீவ் ஆகிட்டாருங்க அப்படின்னு ஒரு கொடுக்குறாங்க. 10th முடிச்சிட்டாருங்க. அப்போ 5 ஆண்டுகள் தொடக்க கல்வியை கற்ற பின் மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து கல்வி பெறுகின்றனர். அதில் தாய்மொழி இருக்கும், தமிழ், ஆங்கிலம் இருக்கும், கணிதம் இருக்கும், அறிவியல் இருக்கும், சமூக அறிவியல் இருக்கும். இது கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அதோட உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கணும். அதே மாதிரி வேல்யூ ஆடட் எஜுகேஷன், மதிப்பீட்டு கல்வின்னு இருக்கணும். இந்த அறநெறி கல்வி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 1978 இந்த வருஷத்தை முக்கியம்னு ஞாபகம் வச்சுங்க. 1978 அப்படிங்கிறதுல தான் நம்ம ஊர்களில் முதல் முறையாக அப்படிங்கிறது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நம்முடைய எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக இருந்த போது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ரொம்ப முக்கியமாக ஒரே மாதிரியான கல்வி கொண்டு வந்தாங்க. 10+2+3 அறிமுகப்படுத்துறது இந்த வருஷம் தான். 10+2+3 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் +1+2 அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தது 1978. 1978 ஒரு யூனிவர்சிட்டி உருவாயிருக்கு. என்ன யூனிவர்சிட்டி? அண்ணா பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு 1978. ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சர்வதேச பெண்கள் ஆண்டும். 1978 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் விமன் இயர். 79 குழந்தைங்க. ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா இல்லை ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? நீங்கள் தான் பேசணும். ஓகே, மேனேஜ் பண்ண முடியுது. ஆமாம், கொஞ்சம் அடிஷனல் சொல்லுவேன், கேட்டுக்கணும். அடிஷனல் கேட்கணும். சும்மா அப்படியே வந்து இந்த புத்தகத்தை வச்சுட்டு வாசிட்டு இருக்கக்கூடாது. இதில் இருக்க கூடுதல் விஷயங்கள் என்னென்னு படிக்கணும். இன்னும் நம்ம நிறைய பேசலாம், ஆனால் நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். எப்படியாவது சைக்காலஜியில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும். 30க்கு 30 அடிச்சிடலாம். 110 நம்ம சப்ஜெக்ட்டு, 30 அப்படிங்கிற சைக்காலஜி, 10ங்கிறது ஜிகே. தென் அவங்களுக்கு உண்டான அது மாதிரி தமிழ்ங்கிறது மாண்டேட்ரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது 1978 ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சுங்க. நான் யாரை சொன்னேன்? இடைநிலை கல்வினாவே யார் முக்கியமானவன்னு சொன்னேன்? லக்ஷ்மண முதலியார் கல்விக்குழு 1953. லக்ஷ்மண முதலியார் கல்விக்குழு 1953 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் நிறைய பேசியிருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த பாடம் அப்படியே வரும். கல்விக்குழுக்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். கல்விக்குழுக்கள்ன்ற பாடம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ யூஜிசி அப்படின்னு சொன்னாவே யார் அடிப்பீங்க? டாக்டர் ராதாகிருஷ்ணன் எந்த வருஷம் அடிப்பீங்க?
1948. 1948 அப்படிங்கிறது ராஜாஜி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சாரி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற கல்விக்குழு உருவாக்குனாரு. 1948 யார் இறந்தா தெரியுமா? காந்திஜி இறந்துருப்பாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் யார் வீட்லேயும் இந்த பாப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். என்ன இப்படி கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பரவாயில்ல, உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன். குழந்தைங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கற்று வச்சுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் சொல்கிறேன். என் சைடில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நோ சார். ஓகேங்க. ஸோ பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1948 அப்படிங்கிறத 49 ராதாகிருஷ்ணன் தான் இதை ஆரம்பிச்சு கொடுத்தாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப முக்கியமானது ஒரு என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்துருச்சு பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். இந்த யூனிட் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் எடுக்கிறேன் பாருங்களேன். இதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த குழு என்ன பரிந்துரை பண்ணுச்சுன்னா 10 வருட கல்விக்கு பிறகு அந்த 2 வருட கல்வி அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும்னு சொன்னாங்க. 10+2 இருக்கணும் கம்பல்சரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் பல்கலைக்கழகம்ன்ற கல்லூரிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. 10+2 இருக்கணும் அப்படின்னு கம்பல்சரி சொல்கிறாங்க. இது 1948. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா பொது மற்றும் சிறப்பு கல்வி. பொது கல்வின்னு ஒன்று இருக்கணும், சிறப்பு கல்வின்னு ஒன்று இருக்கணும். சிறப்புனா ஸ்பெஷல் எஜுகேஷன், ஜென்ரல் எஜுகேஷனோட ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கணும். இதை யார் சொல்கிறா? நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. இவருடைய பிறந்தநாள் தான் என்னவாக அனுசரிக்கப்படுது இந்தியாவில்? டீச்சர்ஸ் டே சார், செப்டம்பர் 5 அப்படிங்கிறது டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து தத்துவம் படித்து நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றார் அப்படிங்கிறதுக்காக அவரை பாராட்டி ஆசிரியர் சமுதாயத்தை ஹானர் பண்ணுறதுக்காக இவங்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்து டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. முக்கியங்க. இது 10 வருட கல்விக்கு அப்புறம் 2 வருட கல்வி அவசியம்னு சொல்லுது, பொது மற்றும் சிறப்பு கல்வி அவசியம்னு சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது முக்கியமானது. அதுக்கப்புறம் கல்விக்குழுக்கள் பார்த்தீங்கன்னா 1952 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 1952 சொல்லுவாங்க முதலியார் கல்விக்குழு. ஆனால் அவர் கன்ஃபார்ம் பண்ணது 1953 தான். 1952 கொண்டு வருவாங்க. ஆனால் 1953 தான் அவருடைய கல்விக்குழுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்னென்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னு பாருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு அப்படின்ற ஸ்கூலு, அதாவது பல்நோக்கு பள்ளி கோர்சஸ் ஆரம்பிக்கணும். சும்மா வந்து அரைச்சி விடக்கூடாது. டிஃப்ரெண்டான கோர்ஸ் எல்லாம் தொடங்குங்க அப்படின்ற மாதிரி லட்சுமண முதலியார் சொல்கிறார். அதே போல் தாய்மொழியில் தான் கல்வி இருக்கணும்னு சொல்கிறார். முக்கியமானது, இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். தாய்மொழியில் தான் கல்வி இருக்கணும். அவரவருடைய தாய்மொழியில் தான் கல்வி இருக்கணும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் சம்மர் கேம்பில் பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் அப்படிங்கிற மீடியம்லாம் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சிலாம் படிக்கிறாங்க. பட் ஒரு பேசிக்காக அவன் எங்கே போகிறான்னு கேட்டால் வேர் ஹீ இஸ் கோயிங்னு சொல்கிறாங்க. வேர் ஹீ இஸ் கோயிங் அப்படின்னாவே அவன் எங்கே போய் கொண்டு இருக்கிறான். அவன் எங்கே போகிறானாவே வேர் டஸ் ஹீ கோ. அப்போ அது தெரியணும். அப்போ எதனால அது தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம மெமரைஸில் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெடிசின் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் அவரவர் தாய்மொழியில் படிங்க. ஏன்னா இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்டு. இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் ரீச் யுவர் ஹார்ட். ஹார்ட்டுக்கு நல்ல பலமா இல்லை மைண்டுக்கு பலமாமா? எது நல்லா இருக்கும்? ஹார்ட்டு தான் ஆத்மார்த்தமாக இருக்கும். ஹார்ட்டு தான் ஆத்மார்த்தமாக இருக்கும். நான் தமிழில் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் நான் தமிழில் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். தமிழில் பேசினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ தாய்மொழி வழி கல்வி கற்றல் ரொம்ப முக்கியமானது. யார் சொல்லுவா தாய்மொழி தினம் எப்போ? உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 சார். ஆமாங்க, பிப்ரவரி 21. ஸோ பிப்ரவரி 21 அப்படிங்கிறதா உலக தாய்மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியை பறைசாற்றும்படியாக பிப்ரவரி 11. அப்போ கண்டிப்பாக தமிழ் இருக்கணும்னாரா? எஸ், அவங்கவுங்க தாய்மொழி இருக்கணும். விடுதியோடு இருக்கணுன்றார். பாடப்புத்தகங்களை நேஷனலைஸ்டாக இருக்கணுன்றார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடப்புத்தகம் இருக்கணுன்றார். அதே மாதிரி கண்டிப்பாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தான் இருக்கணுன்றார். பிஎட் முடிச்சிருக்கணும். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பிஎட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பணிநிலையை உயர்த்தணும். இப்போ அவங்க வந்து டிசிடினா என்னது? அல்லது எஸ்சிடி சொல்லுங்க. எஸ்ஜிடி இருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? தெரியல சார். செகண்ட் கிரேட் டீச்சர். எஸ்ஜிடினா செகண்ட் கிரேட் டீச்சர். செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறவங்க அடுத்து பிடிஏ ப்ரமோஸ் ஆவாங்க. சரியா? பேச்சுலர் டீச்சர் அப்படிங்கிறவங்க பிஜிடி, அது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக ப்ரொமோஷன் ஆவாங்க. ப்ரொமோஷன் இருக்கணுன்றார் யார்? லட்சுமண முதலியார். ப்ரொமோஷன் இருக்கணுன்றார். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு டீச்சர் இருக்கணுன்றாங்க. சரி, 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்ச டீச்சரை எவ்வாறு அழைப்பீங்க? பிஜி அசிஸ்டன்ட்.
பிடி டீச்சர் சார். அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னு வாங்க, அதுக்கு பேர் பிஇடி. 10th வரைக்கும் இருந்தால் பிஇடி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அதுவே 11th 12th போயிட்டாருன்னா அவர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர். அவர் டைரக்டர் சொல்லுவாங்க, உடற்கல்வி இயக்குனர்னு சொல்லுவாங்க, உடற்கல்வி இயக்குனர். சரிங்களா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த போஸ்ட்டுக்கு போயிடுவார். சரியா? அடுத்து எழுதிங்க. இந்த கோத்தாரி கல்விக்குழு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆமா சொல்லுங்க. இந்த டிஜிடினா என்ன சார்? அது டிஜிடி இல்ல, அது வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்னு சொல்லுவாங்க. அது பழைய போஸ்ட் அப்படி இருந்துச்சு, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். ஓகே சார், ஓகே சார். ஆமாம், ட்ரெயின்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க, வச்சாங்க. சும்மா இருக்கிறவங்களாம் கொண்டு போகக்கூடாது, வைக்கக்கூடாது அந்த மாதிரி. கோத்தாரி கல்விக்குழு எழுதி வச்சுக்க 1964 முக்கியமான ஒரு குழுங்க இது. இதுதான் 10+2+3 அப்படிங்கிறத கம்பல்சரி பண்ணது. 10+2+3ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணது வந்து இந்த கோத்தாரி கல்விக்குழு. கோத்தாரி கல்விக்குழு அப்படின்ற வருஷம் 1964. ஸோ ஆரோக்கிய சுசியில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். 1964 உங்களுக்கு தெரிஞ்ச கூடுதல் விஷயங்களை அசோசியேட் பண்ணுங்க. ஒன்றுமே கேட்கல, நீங்கள் மீட் பண்ணிருங்க. மேம் டாக்டர் மாலா மேம், நம்ம காமர்ஸில் நீங்கள் அசோசியேட் பண்ணுங்க. 1964 மாலா மேம். ஐடிபிஐ உருவானது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ உருவானது அந்த வருஷம் தான். யூடிஐ உருவானது அந்த வருஷம் தான். ஐடிபிஐ உருவானது. ஆமாம், ஐடிபிஐ உருவானது 1964. யூடிஐ உருவானது 1964. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ராஜீவ்காந்தி ஜவஹர்லால் நேரு இறந்தது 1964. ஜவஹர்லால் நேரு இறந்தது 1964. அதே மாதிரி நம்முடைய அந்த தனுஷ்கோடி அழிந்தது 1964. தனுஷ்கோடி அழிந்தது 1964 எல்லாருக்கும். ஸோ படிச்சுங்க. கோத்தாரி கல்விக்குழு 1964, 10+2+3. அதுதான், இதுதான் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டல் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டல். யாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தேசிய ஒருமைப்பாடு தினம்னு சொல்லப்படுது. இந்திரா காந்தி சார், நவம்பர் 19 சார். நவம்பர் 19 இந்திரா காந்தி அப்படிங்கிறது. யாருடைய பிறந்த நாள் வந்து ஒற்றுமை தினம் அழைக்கப்படுது? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட பர்த்டே சார். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் எப்போ? அவங்க பர்த்டே ஐ திங்க் ஸோ ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன். செக் பண்ணி ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன், செக் பண்ணிங்க. அதே மாதிரி இவங்களுடைய தேசிய ஒற்றுமை நிலைநாட்டுன்னு சொல்றாங்க கோத்தாரி கல்விக்குழு. பள்ளி சேர்க்கையை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்றாங்க. பள்ளி சேர்க்கை அப்படிங்கிறத வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பகுதி நேர கல்வி இருக்கணுன்றாங்க. பகுதி நேர கல்வி அப்படிங்கிறது இருக்கணுன்றாங்க. பார்ட் டைம் அந்த மாதிரி இருக்கிற டீச்சிங், பார்ட் டைம் டீச்சிங் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொலைதூர கல்வி இருக்கணும்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. கோத்தாரி பாருங்க எவ்வளவு பரிந்துரை பண்ணிருப்பாங்க. கேள்வி எப்படி கேட்பா தெரியுமா? பின்வரும் ஒன்றில் எது கோத்தாரி கல்வியினுடைய பரிந்துரை அல்ல? விச் ஒன் டஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கோத்தாரி எஜுகேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நேஷனல் இன்டெகிரிட்டி இருக்கா? இருக்கு. அட்மிஷன் ஒழுங்குபடுத்தணுமா? அட்மிஷன் இன்டெகிரேஷன் ஒழுங்குபடுத்தணும், இருக்கு. பகுதி நேர கல்வி பார்ட் டைம் அந்த மாதிரி லேர்னிங் இருக்கணும். டிஸ்டன்ஸ் லேர்னிங் இருக்கணும். அதே மாதிரி கம்பல்சரி எஜுகேஷன் டு விமன், பெண்களுக்கு கல்வி அவசியம்ன்றாங்க. பெண்களுக்கு கல்வி அவசியம்ன்றாங்க. இது எல்லாமே கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறத சொல்றாங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? நோட்ஸ் எடுக்கிறோம் சார். கோத்தாரி குழு நோட்ஸ் எடுத்துங்க. எஸ், கேட்டிருந்தாங்க சார், பெண் கல்வியை எந்த குழு கொண்டு வந்துச்சு? பெண்களி கல்வியை வலியுறுத்திய அந்த கல்விக்குழு எது அப்படின்னு கேட்டால் கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறது. அதே மாதிரி உட்ஸ் அறிக்கை, அதான் பெண்களுக்கு கல்வி கற்கணுன்றதுக்காக நிறைய பணத்தை கொடுத்துச்சு. அப்பவே லட்சக்கணக்கில் பெண் கல்வியை கம்பல்சரி இருக்கணும் உட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 45 இது ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 45 பழனீஸ்வரி சொல்லுமா? ஆர்டிகல் 45 அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்ல வரும்? A to Z எடுத்துருக்கோம். பார்ட் 4 சார், டிபிஎஸ். பார்ட் 4 அப்படிங்கிறது வந்து டிபிஎஸ்பினாவே அது வந்து எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் வரும்? 36ல இருந்து 51 வரை சார். ஆமாங்க, 36ல இருந்து 51 வரைக்கும். ஆர்டிகல் 45 36 to 51 வரைக்கும்ன்றது வந்து அது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் ஆர்டிகல் 45 ரொம்ப முக்கியமானது. அதாவது 21A முக்கியம், அதுக்கப்புறம் 51K முக்கியம், அதுக்கப்புறம் 45ங்கிறது முக்கியம். மூணுமே ஆர்டிஇயை பற்றி சொல்லுது. ஆர்டிஇ மாலமாம் எழுதுறீங்களா? 2002ல் 86வது சட்டத்திட்டத்தில் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். பிஜிடிஆர்பியில் ஜிகேல இது கேட்பாங்க. 2002 86வது சட்டத்திட்டம், 86 அமெண்ட்மெண்ட். 2002ல் 86வது சட்டத்திட்டத்தின்படி ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளையும், 51K அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளையும், 45ங்கிறது டிபிஎஸ்பிலையும் ஆர்டிஇ அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணுன்றது. இன்னைக்கு அது இருக்கலாமா?
எஸ் சார். ஆமா சார். எந்த ஒரு தனியார் பள்ளிகளிலும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையும் சரி 6th ஸ்டாண்டர்ட்லையும் சரி RTE பின்பற்றப்பட வேண்டும். அதாவது 100 குழந்தைங்க படிச்சாங்கன்னா 25 குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும். கம்பல்சரி அது. அது வந்து நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. யாரும் மறுத்தாங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஏன்னா அடிப்படை உரிமைகளில் பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடலாம். யாருங்க இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? சஞ்சீவ் கண்ணா சார். சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறது எத்தனையாவதுமா? 51 சார். 51வது. இன்னும் எத்தனை நாள் வருது பதவி வைப்பாரு? அவங்க மே 30யோட அவங்க பதவி 30யா 13ஆ? 13 சார். 13. ஆமாம், நீங்கள் நல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க உச்சரிப்பு நல்லா இருக்கணும். ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து வவல்ஸை எப்படி உச்சரிக்கணும், எப்படி நீங்கள் கான்சனண்ட்டை எப்படி உச்சரிப்பீங்க? பொனட்டிக்ஸ் கேட்குறேன், ப்ரொனன்சியேஷன். ஒரு வவல் லெட்டரை எப்படி உச்சரிக்கணும், ஒரு கான்சனன்ட் லெட்டரை எப்படி உச்சரிக்கணும்? எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குமா பழனீஸ்வரி? இல்லை, எத்தனை என்ன எஸ்ஆர் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? சொல்லுங்க பாப்பா இங்கிலீஷில். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் கால்டு கான்சனன்ட்? 21 சார். சரி, சவுண்டு? லெட்டர்ஸ் வந்து 21. சவுண்டு? சரி, 4 பேர் இருக்கீங்க இங்கிலீஷ். 4 பேர் யாருன்னா சொல்லலாம். 5 சார். வவல் சவுண்ட், அது லெட்டர் தான் 5. அதுவும் வவல்ஸ் தான் லெட்டர். 44 சவுண்ட்ஸா சார்? யாரு என்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க யாரோ ஒருத்தங்க. 34ஆ சார் அப்படின்னு? 44 சவுண்ட்ஸ் சார். 44 சவுண்ட் அப்படிங்கிறது வந்து வவல்ஸா கான்சனன்ட்ஸா? அம்மா நான் பேசுறது உங்களுக்கு இம்மீடியட்டா அதாவது இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு போகலாம். ப்ரொனன்சியேஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் வந்து கண்டிப்பாக. சரி, ஓகேம்மா, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது 45ங்கிறது கம்பல்சரி. என்ன சொல்கிறாங்க, அதாவது 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கன்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 46 SC/ST குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது. ஆர்டிகல் 46ன்றது. 48ங்கிறது பசுவதை தடை சட்டம். இது எல்லாமே DPSPயில் தான் வரும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுவதையத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராடியவர்னு கேட்டால் ராஜாஜி. ஏன்னா பசுங்கிறது யாருக்கு புனித விலங்காக கருதப்படுது? இந்துக்களுக்கு வந்து புனித விலங்கா? அப்படியே வெட்டி சாப்பிட்றாங்க. வெட்டி சாப்பிட்றதுனால தான் அது புனித விலங்கா? இந்துக்களுக்கு அது புனித விலங்கு கிடையாது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் அது புனித விலங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க. ஸோ முக்கியமானது எடுத்து போராடுவாங்க. பட் நமக்கு இந்துக்களுக்கு நம்ம பொதுவாக சொல்லிக்கலாம், பசு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்துக்களுடைய புனித விலங்காக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி பெறலாம். சரியா? அப்போ DPSP அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. மொத்த கல்வி செலவில் தொடக்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவிட்றாங்களா? 48.5% அப்படிங்கிறது அன்னைக்கு உள்ள காலங்களில். இன்னைக்கு என்னன்றதை அவங்கவுங்க பட்ஜெட்டில் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருங்க இந்தியாவிலேயே கல்வி அப்படிங்கிறதுல நம்பர் 1ல இருக்கிறது? கேரளாவா? அது வந்து லிட்ரேச்சர், அந்த லிட்ரஸியில் தான் அவங்க. லிட்ரஸி அப்படின்னு சொன்னால் எழுத்தறிவு வீதத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. எஜுகேஷனாலே நம்பர் 1 தமிழ்நாடு தான்மா. தமிழ்நாடு தான் நம்பர் 1. அவங்க தான் வந்து ஹையர் எஜுகேஷன்லையும் இருக்காங்க, GPRலையும் அவங்க இருக்காங்க. லிட்ரஸி ரேட்டு, லிட்ரஸினா என்ன? அதாவது 7 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்க தன்னுடைய தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அவங்க லிட்ரேட். இதுதான் சொல்லுது. 7 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னா என்ன? ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். தன்னுடைய சொந்த தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க லிட்ரேட். அப்போ கேரளா தான் அதில் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட் என்னன்னு தெரியுமா? 74.04. 74.04 அப்படிங்கிறது தான் இந்தியாவோட லிட்ரஸி ரேட். தமிழ்நாடு வந்து 80.33. தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட்ன்றது 80.33ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொத்த கல்வி செலவில் 48.5% அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. 44ன்றது கேப். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் மேம். இங்கே பழைய கொஸ்டின் பேப்பரில் பூரா பார்க்கலாம். CAPE என்பது எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்பாங்க. சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் கேப் அப்படிங்கிறது. இது மத்திய கல்வி அறிவுரை வாரியம். மத்திய கல்வி அறிவுரை வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இலவச கட்டாய கல்வி. ஸோ கண்டிப்பாக ஒரு 40 ஆண்டுகளுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி தொடர்ந்துகிட்டு இருக்கு. 2002 பேசப்பட்டது 23 வருஷமாக ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் அதை பேசிகிட்டு இருக்கோம். கட்டாயமாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
ஸோ 1948 அகில இந்திய கல்வி மாநாடு நடந்துச்சு எழுதிங்க, ஆல் இண்டியா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ். அகில இந்திய கல்வி மாநாட்டில் இலவச கட்டாய கல்வியை 15 ஆண்டுகளுக்குள் அளிக்க தீர்மானிக்கப்பட்டது. மாலா மேம் ஒரு ரீகேப் பண்றீங்களா? ஒரு 2 minutes ரீகேப் பண்றீங்களா? ஓகே சார், ஓகே சார். என்கிட்ட கேளுங்க, கேளுங்க, ஒன்று கேளுங்க, டக்குனு கேளுங்க, யார்ட்டும் கேளுங்க, யார்ட்டும் கேளுங்க, என்ன நடத்திருக்கோன்றதை கேளுங்க. ஓகே, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்து வேர்ல்டு லெவல்ல எந்த இயர்ல இருந்து எத்தனை வருஷம்ப்பா? 3 to 6 years. வெரி குட். அப்ப டோட்டல் 3 இயர்ஸ். நம்ம நாட்டுல அதாவது ப்ரீ 2.5 to 5 years. 2.5 to 5 years. ஃபாதர் ஆஃப் கிண்டர் கார்டன் ப்ரோஃபல். ஓகே, அதாவது மாண்டிச்சோரி அம்மையார் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இட்டாலி. இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க? 1940. மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ. ஓகே சார். சுசீலா, ஆரோக்கிய சுசீலா பேசுங்க. Yes sir. ஆரோக்கிய சுசீலா 1940 ஏதாவது அசோசியேட் பண்ணுங்க இந்திய தேசிய இயக்கத்தில். 1940 சார். 40 தான். உங்க பாடம் தான் ஹிஸ்டரி, உங்க பாடம் தான் அது. சரி, பழனீஸ்வரி அசோசியேட் பண்ணுங்க. இல்லைப்பா, இப்போ மறுபடியும் நீங்கள் குறைன்னு வந்துட்டீங்க. குறைன்னு என்னன்னு தெரில. பழனீஸ்வரி பேசலாம். ஒரு நிமிஷம் சார், டக்குனு எதுவும் ஞாபகம் இல்லை சார். வர மாட்டேங்குது. 1940 அப்படின்னு சொன்னாவே முதல் தனிநபர் சத்தியாகிரகம், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே சார். ஆமாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை, லின் லித்தோ அப்படிங்கிறவர் ஆரம்பித்து கொடுப்பார் 1940. அதுவும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். மாண்டிசாரியோடைய வருகை 1940, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ கேப் அப்படிங்கிறது என்னமா? மனோன்மணி, கேப் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத கேப் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 48 அப்படிங்கிறது அகில இந்திய கல்வி மாநாடு இலவச கட்டாய கல்வியை 16 ஆண்டுகளுக்குள் அளிக்க தீர்மானிக்கப்படுது. 16 இயர்ஸுக்குள்ள கொடுக்கணும். 48 to 18னா 16னா எப்போ? 64. கூட்டி பார்க்குறீங்களா? 48 to 16னா 64 சரியா தவறா? 64 தான் சார். 64 தான். ஓகே, அடுத்து 60, 61. 1960, 61 தமிழக அரசு 6 முதல் 16 வயதுக்கு வரையுள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வியை திட்டமிட்டு செயல்படுத்தியது. அதுதான் முக்கியமானது. 1960, 61 தமிழக அரசு. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. என்கிட்ட பேசுகிறத மட்டும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வீட்டில் பேசிக்கிறதுக்கெல்லாம் இங்கே கிடையாது. எஸ். அப்போ கோத்தாரி கல்விக்கு என்ன சொல்கிறாங்க? அனைவரும் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்கணும். கோத்தாரி கல்விக்குழு நோக்கம் என்ன இருக்கணும்? ஸ்டாக்னேஷன், வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. தேக்கமும் இருக்கக்கூடாது, வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. தேக்கம்னா ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடாது. வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் அப்படியே அவுடேட் ஆகிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது. அதெல்லாம் முக்கியமானது கோத்தாரி கல்விக்குடைய பரிந்துரைகளில். அதே மாதிரி கழிவு, தேக்கம்னா சொல்ல பாருங்க, தேக்கம்னா நிறுத்தி வைக்கிறது, ஸ்டாப்பேஜ். கழிவு அப்படின்னு சொன்னால் டிஸ்கண்டினியூ. புரிஞ்சிருச்சாமா? அதே மாதிரி ஓராசிரியர் பள்ளிகளை நிறுவ பரிந்துரைத்தது. ஓராசிரியர். அதே மாதிரி ஆரம்ப பள்ளியாக இருந்தால் 1 கிலோமீட்டரில் இருக்கணும். இது முக்கியங்க. ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் 1 கிலோமீட்டரில் இருக்கணும். செகண்டரியாக இருந்தால் 3 கிலோமீட்டரில் இருக்கணும். ஹையர் செகண்டரியாக இருந்தால் 5 கிலோமீட்டரில் இருக்கணும். இதுதான் ரூல். கோத்தாரி கல்விகளோட பரிந்துரை இது. 1 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும். இடைநிலை கல்வி ஹை ஸ்கூல்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்பிஇ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்பிஇ. என்பிஇ அப்படின்னு சொன்னாவே நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். நியூ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நம்ம 1986 என்ன பார்த்தோம்? நல்லா பேச